ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் இருக்கிற இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் முடியரசன் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு, அவுட்சோர்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். இது முடியரசன் எழுதின ஒரு பாட்டு தான். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான். இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், களனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். இதான் இந்த பாட்டோட பொருள். இப்போ முடியரசன் பற்றி பார்க்கலாம். முடியரசனோட இயற்பெயர் என்னதுன்னா துரைராசு. இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இந்த நானிலம் படைத்தவன் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. இது முடியரசன் எழுதின இன்னொரு பாட்டு. நிலமகளை வெல்வாள். நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். எமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம். இளம்பெடுத்த அவள் உடலை அகலுகின்றோம். சுமக்கின்றாள் பொறுக்கின்றாள் பொறுமைசாலி. தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. கடல் சுமந்தாள், மலை சுமந்தாள், கான் சுமந்தாள், கால்நடைகள் பல சுமந்தாள், மாந்தர் என்ற உடல் சுமந்தாள், வயல் சுமந்தாள், நதி சுமந்தாள், ஊர் சுமந்தாள், நகர் சுமந்தாள், செடி சுமந்தாள், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னையில்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலார் வாழ்வங்கே அவளை வெல்வாள். இது முடியரசன் எழுதின ஒரு பாட்டு. இந்த பாட்டு எதில் இருக்குதுன்னா மனிதனை தேடுகின்றேன்.
புலவர் குழந்தை முடியரசன் முதலியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இலங்க காணலாம். முடியரசன் எழுதின ஒரு பாட்டு தான் இது. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இது முடியரசன் எழுதினது தான். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள். உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள். சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகின்றார். யார் கவிஞன்? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். தேசத்தை தன்னினத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவன். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன். இது யார் எழுதுனதுன்னா முடியரசன். இந்த பாட்டோட பொருள் பார்க்கலாம். செல்வத்துக்காகவும் பயனும் புகழ் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வலிந்து போற்றி பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டால் என்ன என்று இருந்து விடாமல் தனது நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞன் ஆவான். கொடுமைகளை கண்டு மனங்கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞன் ஆவான். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன், அவனே கவிஞன். சொற்பொருள். கைமாறு பயன், மாசற்ற குற்றமற்ற, தேட்டை திரட்டிய செல்வம், மீட்சி மேன்மை, மாள நீங்க. இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பெயர் முடியரசன். இவரோட இயற்பெயர் என்னதுன்னா துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் முதலியன. இவரோட பணி என்னதுன்னா தமிழாசிரியர், மீசு உயர்நிலைப்பள்ளி, காரைக்குடி. இவர் என்ன பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்க பெற்றது. இந்த குன்றக்குடி அடிகளாருங்கிறதும் நமக்கு சிலபஸில் இருக்குது. பட்டம் பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்க பெற்றது. பரிசு பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. இவருடைய சிறப்பு என்னதுன்னா முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். இவருடைய சிறப்பு என்னதுன்னா பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். அதே மாதிரி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். இவருடைய காலம் 1920 முதல் 1998. பொருள் எழுதுக. மாசு குற்றம், கைமாறு பயன், மாள நீங்க, மாசற மாசு கூட்டல் அற, தன்னினம் தன் கூட்டல் இனம், தலைவன் என தலைவன் கூட்டல் என. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. எந்த வருஷம்னா 1966. பூக்கட்டும் புதுமை. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவவெல்லாம் புதுமை அல்ல.
ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும் போற்றிடுவர். நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். காகிதப்பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலை அறிவுடைமை. மயங்கி நின்று புதுமை என்னும் பெயராலே வீழ்தல் வேண்டா. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அள்ளிமலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் புதுமை காண, இங்கினி நாம் முயலுவ மேல் புதுமை போக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். இந்த பாட்டு யார் எழுதுனதுன்னா முடியரசன். பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞருள் ஒருவர் கவியரசு முடியரசன் ஆவார். மதுரை மாவட்டம் பெரியகுளத்தில் சுப்பராயலு சீதாலட்சுமி என்பாருக்கு 7/10/1920 பிறந்தவர். துரைராசி என்ற தமது பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டவர். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுப்பவர். தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. பூங்கொடி என்ற காவியம் 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றது. பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். ஈர்க்கின்ற, கவர்கின்ற, புலம், அறிவு, புல்லடிமை, இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம், துங்கமுற, தூய்மையுற. இவ்வளோ தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முடியரசன் வாழ்நாள் 1920 முதல் 1998. இவருடைய இயற்பெயர் துரைராஜ். திராவிட இயக்க கவிஞர். நூல்கள்: முடியரசன் கவிதைகள், காப்பிய பாவை, பூங்கொடி. இந்த பூங்கொடிங்கிறது தமிழ் இயக்க போராட்ட வரலாறு. இவருடைய நாடகம் ஊன்றுகோல். பண்டிதமணி கதிரேஞ்சன் செட்டியார் பற்றியது. இந்த நாடகம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா பண்டிதமணி கதிரேஞ்சன் செட்டியார் பற்றியது. மேற்கோள்கள்: வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், இயல்மொழிக்கு இலக்கண வேண்டாம் பெண்ணே. முடியரசன். மொழிக்காக்கும் வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். முடியரசன். மணவினையில் தமிழுண்டா, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா. முடியரசன். நெக்ஸ்ட்டு முடியரசன் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம். இது அவர் வாழ்ந்த ஊர் எதுனா காரைக்குடி. கல்வி: பிரவேச பண்டிதம் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் படிச்சிருக்காங்க. எந்த இயர்னா 1934 முதல் 39. வித்துவான் கணேசர் செந்தமிழ் கல்லூரி. கல்லூரி எப்போ படித்தாங்க அப்படின்னா 1939 முதல் 43 வரை. இது எங்கே இருக்குன்னா மேலை சிவபுரி. பணி: புக்கில் இந்த தமிழாசிரியர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த இடம் எந்த இயர்னு இருக்காது. பணி தமிழாசிரியர். எந்த ஊர்லனா முத்தியாலுப்பேட்டை உயர்நிலை பள்ளி சென்னையில் 1947லேருந்து 49 வரைக்கும் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி மீசு உயர்நிலை பள்ளி இது எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது. இந்த மீசு உயர்நிலை பள்ளியில் எத்தனை வருஷமாக அவங்க ஆசிரியராக இருந்தாங்கன்னா 1949 முதல் 78 வரை. இவருடைய திருமணம் எப்போ நடந்ததுன்னா 2/2/1949. கொள்கை வழி கலப்பு திருமணம் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இவருடைய துணைவியார் பெயர் என்னன்னா கலைச்செல்வி. நெக்ஸ்ட் இவர் இயற்றிய நூல்கள் பார்க்கலாம். கவிதை தொகுதி: முடியரசன் கவிதைகள் 1954. காவிய பாவை 1955. கவியரங்கில் முடியரசன் 1960. பாடுங்குயில் 1983. நெஞ்சு பொறுக்கவில்லையே
1985. மனிதனை தேடுகின்றேன் 1986. தமிழ் முழக்கம் நெஞ்சிற் பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதொரு விதி செய்வோம். இதெல்லாமே 1999. தாய்மொழி காப்போம் 2000. மனிதரை கண்டு கொண்டேன் 2005. காப்பியம் பூங்கொடி 1964. எப்போ இயற்றியிருப்பாங்க அப்படின்னா 1964. இதுக்கு எப்போ தமிழக அரசு பரிசு வழங்கியதுன்னா 1966. வீரகாவியம் 1970. ஊன்றுகோல் 1983. இளம்பெருவழுதி இது ஒரு நாடகம். எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 2008. சிறுகதை தொகுப்பு எக்கோவின் காதல் 1999. கடித இலக்கியம் அன்புள்ள பாண்டியனுக்கு 1999. அன்புள்ள இளவரசனுக்கு கட்டுரை தொகுப்பு 1999. தமிழ் இலக்கணம் 1967. பாடுங்குயில்கள் 1975. சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனார் 1990. எப்படி வளரும் தமிழ் 2001. பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் இது அவருடைய தன் வரலாறு. இது எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 2008. இப்போ அவுட் சோர்ஸில் இருக்க கண்டென்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா நீலமேகம். இவர் இயற்றியது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவன் என்று கூறியவர் முடியரசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவன் என்று கூறியவர் முடியரசன். பொறுத்துக கவிஞர். முடியரசனோட பட்டப்பெயர் எதுனா கவியரசு. முடியரசனோட பட்டப்பெயர் எதுனா கவியரசு. பொறுத்துக கவிஞர் இயற்பெயர். முடியரசனோட இயற்பெயர் என்னன்னா துரைராசு. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. எந்த இயர்னா 1966. இது எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா 1964 எழுதியிருப்பாங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எதுனா பூங்கொடி. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். முடியரசன் யாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். பொறுத்துக முடியரசன். முடியரசன் எழுதியது காவிய பாவை. பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம் இது 3 எழுதியிருப்பாங்க. இதில் இருக்கிறது காவிய பாவை. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா முடியரசன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்கொடி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுனா தேன்மலை. இவர் எழுதியது காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி. பொறுத்துக வீரகாவியம் இது எழுதியது யாருன்னா முடியரசன். கீழ்காண்பானவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது. இயேசு காவியம். சரியாக பொறுத்துக முடியரசன். முடியரசன் எழுதியது பூங்கொடி. பூங்கொடி யார் எழுதியதுன்னா முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன். முடியரசன் இயற்றியது காவிய பாவை. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசி என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன்.